அன்பார்ந்த இறைமக்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை 9ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 42ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே நோக்கமாயிருக்கிறது. இங்கு தாவீது அவருடைய ஆத்துமா கர்த்தர் மேல் தாகமாயிருக்கிறது என்கிறார். இதற்கு முந்தின வசனத்தில் கூட மானானது நீரோடைய வாஞ்சித்து கதருமா போல், அதாவது தாகமாக இருக்கும் பொழுது நீரோடை எங்கே இருக்குன்னு தேடி அங்கு போய் தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கொள்ளும் என்று இருக்கிறது. அதுபோல் தாவீதின் ஆத்மாவும் கர்த்தர் மேல் தாகமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். அதுபோல தான் இந்த வசனத்தில் தாவீதின் ஆத்மா தேவன் மேலும் ஜீவனுள்ள தேவன் மேலேயும் தாகமாக இருப்பதாக கூறுகிறார். என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்று 63, 143 சங்கீதங்களில் கூறியிருக்கிறார். தாவீது தேவனை மிகவும் நேசித்து அநேக சங்கீதங்களை இன்பமாக பாடியிருக்கிறார். கிறிஸ்துவும் உலகத்தில் இருந்தபோது தாவீதின் குமாரன் என பெயர் பெற்றார். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையேதான் அவருடைய ஆத்துமா தேவன் மேல் தாகமாக இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் என்றால் கர்த்தர் உயிரோடு எழுந்த பின்பு பரத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இன்றும் உயிரோடு அவர் நம்மோடு உயிருள்ள தேவனாக உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படியாக ஜீவனுள்ள தேவன் தாவீதின் ஆத்மாவே தாகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய தாகத்தை தேவனும் அறிவார். அதற்கேற்ற பலன்களையும் தாவீதுக்கு அருளினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம். தேவாதி தேவனே, எங்கள் ஆத்துமாக்களும் ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது சுவாமி. நீர் எங்களுக்கு காட்டுகிற அன்பினாலே உண்மை இன்னும் அதிகமாக கிட்டி சேருவதற்கு கிருபை செய்யுமாப்பா. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து உம்மண்டை பரலோகத்தில் வந்து சேர்ந்து ஜீவ தண்ணீரை இலவசமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் சுவாமி. அப்படியாக நீ செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.